வால்மணி செம்மணி இடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசணுமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கவணி ஜாதகம் தொகுதி ஜாதகம் உங்க குடும்பத்தில் 5 பேர் நீங்க 3 பேர் 2 பேர் அவங்க கூட வந்துங்க கேரகரி கூட வந்து நீ இல்லாம ஒரே ஒரு தங்கச்சி தான். நீங்க 2 பேர் இருக்கிறீங்க 3 பேர் 2 பேர் தான் இருக்கீங்க. ஆமாண்ணா. தாய் தந்தைக்கு ஒருத்தர் மரணம் ஆயிடும் அப்பா அம்மாவும் யாரு இருக்கிறாங்க அப்பா அம்மாவில் அப்பா இல்ல அம்மா இருக்காங்க. தாய் தந்தையில ஒருத்தர் வீடும் இருப்பாங்க. ஆமா அம்மா இருக்காங்க. தந்தை இறந்துருவாரு. ஆமா நீங்க 3 பேர் தான் இருக்கிறீங்க. ஆமா ஆமாண்ணா. நீங்க கூட பார்த்த சகோதரி ஒரு அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. ஆமாண்ணா. சொத்து ஒரு பிரச்சனை இருக்குது. பல வருஷமா சொத்து பிரச்சனை அனுபவிக்க முடியல. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பல லட்சத்தை இழந்துட்டீங்க. ஆமாண்ணா. சொத்து வந்து ஒரு அபகரிச்சின்னு உங்களை வந்து போர்ஜரி பண்றாங்க. ஆமாண்ணா. அந்த சொத்து உனக்கு வரணும். ஆமாண்ணா. பல வருஷமா கோர்ட்டு கேஸ் அலையிறீங்க. ஆமாண்ணா. இதெல்லாம் அந்த கேஸ் ஜெயிக்கல. ஆமாண்ணா. தோத்துட்டே வரீங்க. ஆமாண்ணா. எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. ஆமாண்ணா. வாங்கின கண்ண குடும்பம்ல வட்டி கட்டும் நகை குட்டும் இல்ல. ஆமாண்ணா. அதால நிம்மதி இல்ல. ஆமாண்ணா. கையில பணம் தங்கல. ஆமாண்ணா. கல்யாணம் குழந்தை பாக்கியம் தரீங்கள. ஆமாண்ணா. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையம்மா? கரெக்ட் தாண்ணா. எல்லாம் உண்மைண்ணா. இதெல்லாம் குழந்தைய இதுவரை தரீங்கள. ஆமாண்ணா. சொத்தும் கிடைக்கல. ஆமாண்ணா. கடைசி காலத்துல சொத்து உனக்கு உதவுன்னு பாக்குறீங்க. ஆமாண்ணா. வயசாகிட்டே வருது. ஆமாண்ணா. நம்ம சொத்து நம்ம அனுபவிக்க முடியல வருத்தப்படுறீங்க. ஆமாண்ணா. இப்ப கேஸ் கோர்ட்ல கேஸ் நடக்குதா? ஆமாண்ணா. சொல்லுமா. ஆமாண்ணா. அந்த தீர்ப்பு உனக்கு சாதகமா அமையணும். ஆமாண்ணா. நீதி தேவன் உனக்கு வெற்றி கொடுக்கணும். ஆமாண்ணா. சொல்லுமா. ஆமாண்ணா. அந்த நிலத்தை வித்து 4 காசை சேர்த்து வச்சுக்கணும். கை வயசான காலத்துல உனக்கு உதவுன்னு ஆசைப்படுறீங்க. ஆமாண்ணா. சொல்லுமா. ஆமாண்ணா. உனக்கு குழந்தை குட்டியில உனக்கு எது சொத்துன்னு கேக்குறாங்க. சொல்லுமா. ஆமாண்ணா. அதாவது குழந்தை குட்டி இல்லாம வயசான காலத்துல வாழணும்ல. ஆமாண்ணா. சொல்லுமா. ஆமாண்ணா. அந்த சொத்து வந்து விற்கணும். சொத்து கேஸ் ஜெயிக்கணும். ஆமாண்ணா. கையில பணப்பழக்கம் வரணும். ஆமாண்ணா. ஆமா. சொல்லுமா. ஆமாண்ணா. கரெக்ட் தாண்ணா. கரெக்ட் அதான் இது வேணும்ண்ணா. இப்போ தங்கச்சி வீட்டு பையனுக்கு கல்யாணம் என்ன வயசு ஆகுது? 26 வயசு ஆகுதுண்ணா. அதையும் நான் சரி பார்த்து நேரில் வந்து பாருங்க. ஒரு முறை எட்டு வந்து பாருங்க. போன்லயே கேட்டா முன்னுக்கு வர முடியாது. நேரில் வந்து ஒரு நாள் இட்டு வாங்க தங்கச்சி வீட்டு பையனை. சரிண்ணா. நான் வந்து பார்த்து என்ன ஜாதகம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிண்ணா. என்ன எதனால மாங்கல்ய தோஷமா செவ்வாய் தோஷமா நாக தோஷமா காலசர்ப்ப தோஷமா ஏனால மனவாக்கி தடைப்படுதுன்னு பார்த்து அது தீர்வு எடுத்துற போதுமா? சரிண்ணா. சரி. ஓகே நன்றி வணக்கம். சந்தோஷம்ண்ணா. சரிண்ணா. சந்தோஷம்ண்ணா.